வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நிறைய கதைகள் சொல்லும் இந்த வீடியோ. ஒன்று சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும், மனநிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். சில இடங்களில் நம்ம மனசு பாதிக்கும், ஒரு ஒரு பதப்பதப்பு கூட இதுக்குள்ளே வரும். அதை தாண்டி ஒரு நிறைவான ஒரு முழுமை கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தங்கம்மாவை பற்றி. அதாவது வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கதை இந்த தங்கம்மாவோட வாழ்க்கையில் இருக்கும். 1000 நல்லது கெட்டது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. நம்மளோட மனித வாழ்க்கையும் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கும். தங்கம்மாவை பற்றி நிறைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் தங்கம்மாவை பற்றி நலன் விசாரிப்பாங்க. இப்போ அவள் யாரோ வளர்த்து விட்டு தெருவுக்கு வந்தவ. தெருவுக்கு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட ஆரம்பித்து நெருங்கி வர ஆரம்பித்து அவள் ஒரு நாள் குட்டி போட்டாள். குட்டி போட்டவ நம்மளை அந்த குட்டிங்களை நம்ம போய் பார்க்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அந்த குட்டியை தூக்கிட்டு ஏன் என் பிள்ளைய பார்க்க வரல, என் பிள்ளைய பார்க்க வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் அவள் எங்கே குட்டி போட்டிருக்கா அப்படிங்கிறத காட்டி அதுக்கப்புறம் அந்த குட்டிங்களுக்கு நம்ம சாப்பாடு போட ஆரம்பித்தேன். அந்த குட்டிங்க சந்தோஷமாக வளர்ந்தாங்க. அவளும் சந்தோஷமாக இருந்தான். அப்படி குட்டிங்க இருக்கும்போதே திடீர்னு இன்னொரு நாள் ஒரு குட்டியை மட்டும் தனியாக தூக்கிட்டு நான் சாப்பாடு போடுற அந்த பாதையில் வச்சு காத்திருந்தா. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சவளைக்குட்டி. அதுக்கு தனியாக சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு அதை காட்டினா. இப்போ நம்ம அதுக்கும் நான் அந்த செவலைக்குட்டிக்கும் தனியாக சாப்பாடு போட்டு கொடுத்து அந்த செவலைக்குட்டியும் மற்ற குட்டிகளுக்கு சமமாக ஆரோக்கியமாக வளர்த்தேன். வளர்ந்த பிறகு அந்த எல்லா குட்டிகளுமே ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சி போய் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லா குட்டியும் தத்து போயிட்டாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல். மறுபடியும் அவள் அந்த தெருவில் தனிமரமாக சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்தாள். இந்த காலகட்டத்தில் தான் அவளுக்கு நான் தனியாரில் ஆஸ்பத்திரியில் வச்சு கருத்தடை பண்ணணும்னு நினைக்கும்போது அந்த தெருவில் இருக்கிறவங்க அக்கறை உள்ளவங்க தான் அவங்க அரசாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி கருத்தடை மையத்துக்கு அனுப்பிட்டாங்க. இந்த தகவல் எனக்கு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே நான் உடனடியாக அதுக்கு தடுப்பூசி வாங்கி கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்து அங்கே தடுப்பூசி போட வச்சேன். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம் என்னென்னா அந்த ஒரு 3-4 நாளுக்குள்ளே அந்த இடைவெளியிலேயே அவளுக்கு அங்கே சீடி தொட்டிருக்கும் போல் இருக்குது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவள் கருத்தடை பண்ணி வரும்போது அவள் மட்டும் தனியாக வந்தாள். கூட பிடிச்சிட்டு போன நாய் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவள் மட்டும் அங்கே வந்த பிறகு ஒரு சில நாளில் அவள் மலையில் ஒரு 2 நாள் நனைஞ்சிட்டான். அப்போ பார்த்தோம்னா அவளோட காது புண்ணாகி அதில் புழு வச்சுருந்துச்சு. ஸோ அதுக்கு மருந்து போட்டு அந்த மேகட்ஸ் எல்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணும்போது பார்த்தோம்னா கீழே அவளோட வயிற்று பகுதியில் அவங்க தையல் போட்டது பிரிஞ்சிருக்கு. அப்புறம் அந்த தையல் போட்டது பிரிஞ்சது மட்டும் இல்லை, அதில் சீல் வச்சுருந்தது. அப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த சீலெல்லாம் எடுத்து அந்த தையலை போட்டு அதை குணமாக்கும்போது இந்த சிடி தொற்று நோய் வந்துருச்சு. இப்போது 3 பெரிய ஆபத்தான ஒரு நிலை அவளுக்கு மட்டுமே வந்துருச்சு. ஒரு பக்கம் காதில் புழு வச்சிருச்சு, ஒரு பக்கம் வயிறு ஓட்டை அதை சீல் வச்சுருக்கு, இன்னொன்று சிடி தொற்று நோய் வந்துருச்சு. இப்போ 3யுமே காப்பாற்ற வேண்டிய சூழல். முதல்ல அந்த மேகட்ஸை க்ளீன் பண்ணி அது ஆறிடுச்சு. அதுக்கடுத்து அந்த தையல் போட்டு அந்த சீலெல்லாம் எடுத்து அது குணமாக்கணும். ஆனால் சீடியோட பாதிப்பு ரொம்ப பெருசாக வந்துருச்சு. ஸோ அவள் இப்போ என்னென்னா ஆபத்துன்னா உயிர் பிழைப்பாளாங்கிற சந்தேகமான சூழல். ஆனால் எனக்கு எப்படியும் அவளை காப்பாற்றியே தீரணுங்கிறத நான் முழுமையாக நினைக்கிறேன். அப்போ என்ன செய்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம். ராத்திரி பகலாக அலோபதி வைத்தியம் பார்க்குறேன். அலோபதி வைத்தியம் அவளுக்கு சாப்பாடு கிடையாது, அந்த குளுக்கோஸில் தான் உயிர் வாழணும். அதனால் அலோபதி பார்த்து அவர் உடம்புல சத்தெல்லாம் இருக்கிறதுக்கு விட்டமின் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அலோபதியிலேருந்து கூப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விடுறேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு சித்தா மருந்து பசி எடுக்கிறதுக்கு அதை நான் கொடுக்குறேன். அந்த பசி எடுத்து அது முடிஞ்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவளை எப்படியாவது சாப்பிட வைக்கிறேன். கொஞ்சமாக ஈரலோ அந்த சூப்பு அதெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் இடைவெளி விட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹோமியோபதி மருந்து கொடுக்குறேன். இந்த சிடி தொற்று நோய் ஹோமியோபதியில் தான் குணமாக்கக்கூடிய மருந்து இருக்குது.
ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வந்து பல நாய்களை வந்து ஹோமியோபதியில் தான் இப்போ சமீப காலங்களில் குணமாக்கியிருக்கேன். ஆரம்ப காலங்களில் அது தெரியாது. அந்த அனுபவத்தில் இப்போ அதை குணமாக்கக்கூடிய மருந்து இதெல்லாம் வந்து அவளை உயிர் வாழ வச்சுருந்தாலும் குணமாக்கக்கூடிய மருந்து ஹோமியோபதியில் இருக்குது. அப்போ அந்த மருந்தை நான் வந்து 2 மணி நேரம் இடைவெளியில் கொடுக்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ராத்திரி பகலாக 24 மணி நேரம் அவளுக்கு வந்து சேவை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அந்த காப்பாற்றணுன்னும் போது எனக்கு தூக்கம் தெரியல, பசி தெரியல, எதுவுமே தெரியல. எல்லாத்துக்கும் இந்த 200 நாய்க்கு சாப்பாடு போட்டது போக இவ்வளோ முழு நேரம் பார்த்தோம். அந்த காலகட்டம் வந்து எப்போ தூங்கினா எப்போ எழுதுன்னே தெரியாது. அவளுக்காக அவ்வளோ காப்பாற்றணும். அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அந்த ஒரு வினாடி கூட அந்த நினைப்பு இல்லாமல் இருக்காது. அப்படியே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நாள் தானாக சாப்பிட ஆரம்பித்த பிறகு அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து இப்போது சிடி தொற்று நோயும் குணமாகி வந்துகிட்டே இருந்து தொடர்ந்து வைத்தியம் அது மாதக்கணக்கில். அப்போது இப்போ பாருங்களேன், அவள் எல்லாம் நோய் நல்லாகி இப்போ எவ்வளோ சந்தோஷமாக என் கூட விளையாடிட்டுருக்கா பாருங்கள். இதுதான் தங்கம்மாவோட வாழ்க்கை. வாழ்க்கையில் வந்து இப்போ இந்த சந்தோஷத்துக்காக வந்து நான் இந்த சந்தோஷம் வரணுங்கிறதுக்காக ராத்திரி பகலாக நம்ம போராடணும். அது ஒரு நாயின்னு நினச்சிருந்தா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருக்காது. அவளை வந்து என்னோட ஒரு இன்னொரு அங்கம் மாதிரியும் ஒரு உயிர் மாதிரியும் தான் நினச்சி நான் அவளை காப்பாற்றினேன். அப்படி காப்பாற்றி வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இப்போது அவள் தெருவில் அவள் இப்போ உயிரோட நல்ல சந்தோஷமாக இருக்கா. அவளுக்கு செலவு நான் கணக்கே பார்க்கல. செலவு கணக்கு பார்த்து இருந்தாலும் அவளை காப்பாற்றிருக்க முடியாது. தனியார் ஆஸ்பத்திரியில் தான் வைத்தியம் பார்த்தேன். அவளை முழுமையாக குணமாகிற வரைக்கும் எந்த செலவும் பார்க்காம எந்த கணக்கும் பார்க்காம நான் செலவு செஞ்சுட்டு வந்தேன். அவள் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் என்னென்னா வாழ்க்கையோட தத்துவமே இது தான். தனியாக வந்தாலும் எப்படி வந்தாலும் நல்லது கெட்டது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு தங்கம்மா வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான ஒரு காரணம். இதில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணுன்னா என்னென்னா, நான் அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சேன். அவளை வந்து காப்பாற்றியே தீரணுங்கிறதுல ஒரு 1% கூட குறைவில்லாமல் 100% நான் முழுமையாக இருந்தேன். அதுதான் அவளை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் அவளும் என்னை நம்புவாள். என்னை நம்பி என் கூடவே இருப்பாள். அந்த பாசம் அவள் உள்ளுக்குள்ளே வச்சுருந்த பாசம் தான் அவளையும் குணமாக்கி கொண்டு வந்துச்சு. இந்த மாதிரி தன்னோட கடமைகளை செய்ய தொடர்ந்து செய்ய தேவைகள் நிறையா இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். Please help us to feed.